ஒரு ரயில், நூற்றுக்கணக்கான பயணிகள், ஒரே நொடியில் மாயமாயிட்டுச்சு. இது கற்பனை இல்லை, நடந்த உண்மை. 1964 ஒரு டனலுக்குள் நுழைந்த ரயில் இன்னைக்கும் கண்டுபிடிக்கல. ரயிலில் பயணம் செய்கிற ஒவ்வொருவரையும் கலங்க வைக்கும் மர்மம் இது. இப்படி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ். வட இந்திய மலை பிரதேசம். இரவு 11:40. எக்ஸ்பிரஸ் எண் 34. 100க்கும் மேற்பட்ட பயணிகள். சாதாரண பாதை. ஆனா அந்த இரவு சாதாரணம் இல்லை. ரயில் டனலுக்குள் நுழைந்தது. ஆனா வெளியே வரவே இல்லை. மறுபக்கத்தில் காத்திருந்த சிக்னல் மேன் உறைந்தார். அவர் பதிவு செய்த ஒரு வரி, இது சாத்தியமே இல்லை. அந்த பதிவு இன்றும் ரயில்வே பாதுகாக்கிறது. விசாரணை குழு டனலை முழுக்க தேடியது. பாதை சரி, சுவர் சரி, தண்டவாளம் சரி. ஆனா ரயில் இல்லை, பயணிகள் இல்லை, ஒரு பை கூட இல்லை, இரும்பு துண்டு கூட இல்லை. அனைத்தும் மர்மமா மறைஞ்சிருந்தது. 100 பேர் ஒரே இரவில் மறைவது எப்படி சாத்தியம்? ரயில்வே ஒரு காரணம் சொன்னது, அபூர்வமான இயற்கை சக்தி. அதுக்கு பிறகு அந்த டனல் நிரந்தரமா மூடப்பட்டது. அந்த ரயில் எண் கூட ரயில்வே லிஸ்டில் இருந்து நீக்கப்பட்டது. அந்த ரயில், அந்த பயணிகள், அந்த இரவு இன்றும் ஒரு தீராத ரகசியம். இந்த ரயில் மாயம், இது விஞ்ஞானத்தால் மறைக்கப்பட்ட உண்மையா அல்லது மனிதத்துக்கு அப்பாற்பட்ட சக்திகளா? உங்க கருத்து என்ன?